ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடந்தது. இதில் 23 லட்சம் பேர் பங்கேற்று தேர்வு எழுதினர். ராஜஸ்தான் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மே 3 நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வேதியியல், தாவரவியல் ஆசிரியர்களை கைது செய்தனர். வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றிருந்த அவர்கள் தங்களிடம் டியூஷன் படிக்கும் மாணவர்களிடம் பணம் பெற்று வினாத்தாளை முன்கூட்டியே கசியவிட்டது விசாரணையில் தெரியவந்தது. அந்த வகையில் மகாராஷ்டிராவின் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 9 பேர் கைதான நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மகாராஷ்டிராவின் லத்தூரில் செயல்படும் ரேணுகாய் பயிற்சி வகுப்பில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சிவராஜ் ரகுநாத் மோடேகோன்கர் நீட் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பே வினாத்தாளை கசிய விட்டது தெரியவந்தது. வினா விடைகளை கையால் பேப்பரில் எழுதி அதை மாணவர்களிடம் பகிர்ந்து பின் அதற்கான தடயத்தை முற்றிலும் அழித்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சிவராஜை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விசாரணை தீவிரம் அடைந்துள்ளதால் மேலும் பலர் சிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.